நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது பிரக்யாராஜில் உள்ள படகுத்துறை. பிரக்யாராஜ் முன்பு அலகாபாத் என்று அழைக்கப்பட்டது. இந்து சமயத்தில் மிக முக்கியமான ஆன்மீக இடமாக பிரக்யாராஜ் கருதப்படுகிறது. இங்கு புனித நீராடுவது ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. இந்திய தேசிய தலைவர்கள் மகாத்மா காந்தி, அடல் பிகாரி வாஜ்பாய் போன்றோரின் அஸ்தி இந்த திரிவேணி சங்கமத்தில் தான் கரைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டு குளிர்காலத்தில் சைபீரிய நாட்டைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பறவைகள் வலசை செல்கின்றன. அவை எங்கு வருகின்றன என்று தெரியுமா? இந்த சைபீரிய பறவைகள் நமது நாட்டின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரக்யாராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்திற்கு தான் வலசை வருகின்றன. இனப்பெருக்கமும் செய்கின்றன. திரிவேணி சங்கமம் என்பது கங்கா, யமுனை, சரஸ்வதி ஆகிய நதிகளின் சங்கமமாகும். திரிவேணி சங்கமத்திற்கு தான் சைபீரிய பறவைகள் கூட்டமாக வருகை தருகின்றன. இது பார்ப்போர் கண்களுக்கு விருந்து அளிக்கிறது. பல்லாயிரம் மைல்களை கடந்து வரும் பறவைகள் நதி மீது அமர்ந்தும் பறந்தும் உட்கார்ந்தும் நீரில் வலம் வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் திரிவேணி சங்கமத்திற்கு சென்று புனித நீராடி இயற்கை அழகை கண்டு மகிழுங்கள்.